வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். என்னுடைய நிர்வாக அனுபவங்களை பத்தி எல்லாம் அப்போதைக்கு எப்போதும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த நிர்வாகத்துல ஒரு பெரிய பிரச்சனை சில சமயங்கள்ல என்ன வரும்னா, சட்டமும் நியாயமும் சேர்ந்து கொடுக்கணும். அதான் கரெக்ட். ஆனால் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் வேறுபாடுகள் நிகழ முடியும். சட்டப்படி இதுதான் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது அது நியாயப்படி சரியா இல்லாம இருக்கும். அந்த நேரத்துல என்ன செய்யணும்? நியாயத்தை நிலைநாட்டணும்னா, நான் நியாயப்படி தானே செய்றேன்னு சொல்லி சட்டத்த மீறினா, நம்ம சங்கடத்துல மாட்டிக்குவோம். நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் போகும். நான் சட்டப்படி தான் செய்வேன், இதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கேட்டா, நியாயம் அங்க நிலைக்காது. இந்த போராட்டங்கள் பல சமயங்கள்ல என்னுடைய நிர்வாக காலங்கள்ல நடந்திருக்கு. 1, 2 அனுபவங்கள சொல்லிக்கலாம்ன்னு பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு அனுபவம் சொல்றேன். ஜல்பைகுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல, நார்த் பெங்கால் டிவிஷன் அதுக்கு பேரு. ஜல்பைகுரி டிவிஷன்னு சொல்லுவாங்க. 6 மாவட்டங்கள் அந்த ஜல்பைகுரி டிவிஷனல் கமிஷனருடைய அதிகாரத்துக்கு கீழ இருந்தது. நான் டிவிஷனல் கமிஷனராக இருந்தேன். மால்தா, சவுத் தினாஜ்பூர், நார்த் தினாஜ்பூர், கூச் பிகார், டார்ஜிலிங், ஜல்பைகுரி இந்த 6 மாவட்டங்களும் என்னுடைய நிர்வாகத்தின் கீழே வந்தன. அப்போ இவருக்கு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தனால வீடெல்லாம் ரொம்ப பெரிய வீடு. அங்கே வீட்டை சுற்றி தோட்டம், ஒரு இப்போ 18-20 ஏக்கருக்கு தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பங்களா. அதில் தோதகத்தின்னு தமிழில் சொல்லுவோம், மெஹகனி அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவோம். அது எல்லாம் பழமையான கட்டிடங்கள். ஏறக்குறைய 200 வருஷம் இருக்கும் அந்த கட்டடம் எல்லாம், அந்த தோட்டங்களும். அதில் மழை பெஞ்சு இடி இடிச்சதில் ஒரு மெஹகனி மரம் பெருத்த மரம் அது இற்று போய் கீழே விழுந்துருச்சு. அதனுடைய வேல்யூ ரொம்ப தேக்க விட ரொம்ப அதிகமான பண மதிப்புடையது இந்த தோதகத்தி. அப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கீழே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் அவங்க இப்போ அங்கே எப்படின்னா, இந்த கலெக்டர் பங்களோலையோ அல்லது எஸ்பி பங்களோலையோ அல்லது டிவிஷனல் கமிஷனர் பங்களோலையோ நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், பழ மரங்கள்லாம் இருக்கும். அதில் வர பழங்கள்லாம் இவங்களுக்கு சொந்தமானது. கலெக்டர் அல்லது டிவிஷனல் கமிஷனர். இப்போ நான் இருந்து போல நிறைய பழம் வரும். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆஃபீஸில் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். பலா மரம் ஒரு தரம் 68 பலாக்காய்கள் இருந்தது. நான் சப் கலெக்டர் இருந்தபோது என் ஸ்டாஃப் 53 பேர் இருந்தாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லி தூக்கி கொடுத்தேன். ஏன்னா யார் 68 யார் சாப்பிடுவாங்க? அப்போது ஆனால் அந்த மரங்கள் அரசுக்கு சொந்தம். அப்போ இது அரசுக்கு சொந்தம். இந்த மரம் விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து ஏலத்துக்கு விட்டுருவோம். ஏலத்துக்கு விட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் ஃபைல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிருச்சு. நான் இதை பற்றி ஒன்றும் கவலை கூட பட்டிருக்க மாட்டேன். ஒரு நாணயமான ஒரு அசிஸ்டன்ட் என்கிட்ட சொன்னார், ஐயா இதில் பெரிய ஊழல் நடக்க பார்க்குது. இங்கே ஊரில் ஒரு 6 கான்ட்ராக்டர் இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். இந்த 6 பேரில் ஒருத்தர் தான் ஏலத்தில் எப்பயுமே லோயஸ்ட் ரேட் கொடுப்பாரு. இந்த 6 பேரை தவிர யாருமே வர முடியாது. இந்த 6 பேரும் அவங்களுக்கு பங்கு விட்டுக்குவாங்க சண்டை இல்லாமல். ஒரு கியூபிக் ஃபுட், ஒரு கன அடி 1200 ரூபான்னு இவங்க வாங்கினாங்கன்னா தோதகத்தை வெளியில் 7000 ரூபாய்க்கு போகும். அந்த விலைக்கு விற்பாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மரத்தை அது மாதிரி பண்ண பார்க்குறாங்க. நான் பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப பெரிய அநியாயமாக இருக்குது. அப்போ அரசுக்கு 7000, அது என்ன ஒரு 200 கனஅடி இருக்கலாம். 200 கனஅடினா என்ன ஆச்சு? 14 லட்ச ரூபாய் ஆச்சு. 14 லட்ச ரூபா வர்றதுக்கு பதிலாக வெறுமனே ஒரு 2 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் இருக்குது? ரொம்ப அநியாயமாக இருக்குன்னு பார்த்தா என்ன செய்யறது? ஏன்னா சட்டப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்நேரம் தான் எனக்கு நினைவுக்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஏறக்குறைய 80-90 ஆண்டுகளாக நடக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தற்செயலாக ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் மேடம் வந்திருந்தாங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடம் விரிவடைஞ்சிருச்சு, ஆனால் ஃபர்னிச்சருக்கு வசதி இல்லை. ஏன்னா அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், எந்த விதமான டொனேஷன் கேபிடேஷன் ஃபீ இதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி சொல்லி நினைவுக்கு வந்துச்சு. நான் அவங்கள கூப்பிட்டு, இந்த மரத்தை எடுத்துகிட்டு போங்க, இந்த மரத்தை உரிக்கிற செலவும் கட் பண்ணுற செலவும் மட்டும்தான் உங்கள் செலவு. அதையும் தவிர ஒரு சின்ன போர்ஷனை விற்க கூட முடியும், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படாது. அதை வச்சு என்னென்ன ஃபர்னிச்சர் வேணுமோ அத்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டதில் பிரச்சனை என்ன? சட்டப்படி மரம் அரசுக்கு சொந்தமானது. நான் டொனேட் பண்ணிட்டேன். யார் பெர்மிஷனை கேட்டேன்? யார் பெர்மிஷனையும் கேட்கல. இவங்கெல்லாம் வருமானம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் அனுப்புனாங்க. அந்த நோட்டில் என்ன எழுதி அனுப்புனாங்கன்னா, எனக்கு இது அரசுக்கு சொந்தமான மரம், அதனால அரசுடைய துறை, ஃபாரஸ்ட் வனத்துறை, அவங்க மூலமா விற்று அரசு கருவூலத்தில் பணம் போய் சேரணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு, அந்த முடிவின்படி ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதிட்டோம். அவங்களும் இதுக்கு டெண்டருக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இப்படி இந்த மரம் காணாமல் போயிடுச்சுன்னா அது அவங்க அரசுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இது சிக்கல்ல முடியும். இது டிவிஷனல் கமிஷனுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி வச்சாங்க. என் நிலம் தர்ம சங்கடம். உடனே நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்டில் நான் எழுதினேன், அரசு உத்தரவின்படி
டிவிஷனல் கமிஷனர் தான் இதில் நடவடிக்கை எடுத்திருக்கணும், இறுதி ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். அப்போ இது வனத்துறையிடம்தான் கொடுக்க வேண்டுமா அல்லது வேறு ஏதாகிலும் வழி இருக்கிறதா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவர் முடிவு எடுத்திருப்பார். அதாவது நான் அப்படிப்பட்ட வழிமுறைகளை சரியாக பின்பற்றாமல் கமிஷனருடைய உத்தரவு இல்லாமல் வனத்துறைக்கு எழுதியது தவறு. இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறாக எனக்கு தோன்றுகிறது. எனவே இந்த கோப்பை துவக்கியதிலிருந்து முடிவு செய்தவரை யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரின் மேலும் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறித்து உடனடியாக இந்த கோப்பில் எழுதி எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி கோப்பை திருப்பி அனுப்பிவிட்டேன். ஃபைல் காணாம போயிடுச்சு. எப்படி அனுப்புவாங்க? அனுப்புனா அத்தனை பேரும் மாட்டிக்குவாங்க. அப்போ நியாயம் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அந்த நியாயம் பண்றதுக்கு இதில் சொல்லுவாங்களே ஹிந்தியில் தில் வேணும். அந்த தில் இருந்தால் மட்டும் போதாது, நியாயத்தை செஞ்சுட்டு நம்ம மேல எந்த விதமான நடவடிக்கையை எடுக்காம இருக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலையும் உருவாக்கணும். இது மாதிரி எனக்கு ஒரு திருப்தி. ஒரு பள்ளிக்கூடம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடம், அதுக்கு நம்ம கொடுத்த மரம் நிச்சயமா இன்னொரு 100 வருஷத்துக்கு ஃபர்னிச்சர் நல்லா அங்கே பயன்படுத்துவாங்க. யாரோ சில பேருடைய லாபத்துக்கு இல்லாமல் எத்தனையோ மாணவர்களுடைய நலனுக்கு பயன்பட்டது அப்படிங்கிற திருப்தியோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. வணக்கம்.